வந்துட்டீங்களா? என்னாச்சு? ஏன் கையை பின்னாடி வச்சிருக்கீங்க? நான் உனக்கு ஒரு gift கொண்டு வந்திருக்கேன். என்னன்னு சொல்லு பார்க்கலாம். தெரியலையே. சரி காட்டுங்க ப்ளீஸ். கண்ணை மூடு, நான் காட்டுறேன். சரி ஓகே. இப்ப கண்ணை திறந்து பாரு. வாவ், ஜிமிக்கியாங்க, என்னோட ஃபேவரட். மீனு, இன்னைக்கு மார்க்கெட் போனேன்னா அப்படியே என் கூட ஒர்க் பண்றவரு இந்த மாசம் மாசம் ஏதோ கோல்டு காயின்லாம் வாங்கி வைப்பாராம். நீங்களும் ஒன்னா வாங்கல அப்படின்னு கூப்பிட்டாரு. சரி போயிட்டு வரலான்னு ஒன்னா போனேன். ஜிமிக்கியை பார்த்தோன்னே எனக்கு ஓ ஞாபகம் தான். இந்த ஜிமிக்கி உன் காத்துல இருந்து எப்படி ஆடும். நான் மீனு மீனுன்னு கூப்பிடுறப்ப நீ திரும்புறப்பெல்லாம் உனக்கு முன்னாடி இந்த ஜிமிக்கி என்ன பார்க்கும். ஐயோ, கவிதை தான் சொல்ல வரல. சரி, ஜிமிக்கியாவது வாங்கி கொடுக்கலாமேன்னு வாங்கிட்டு வந்துட்டேன். உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குங்க. என் மீனு ரொம்ப அழகு. அதுவும் வெக்கப்படும் போது கேட்கவே வேண்டாம், அப்படியே தேவதை மாதிரி இருப்பா. இது ரொம்ப அழகா இருக்குங்க. நாளைக்கு நான் சாரி கட்டுறப்ப இதை போட்டுக்கிறேன். ஐயோ லேட் ஆயிடுச்சு, சீக்கிரமா சமையல் பண்ணும். அவருக்கு வேலைக்கு வர நேரம் ஆயிடுச்சு. அண்ணி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒன்னும் இல்ல செல்வி, இந்த உங்க அண்ணனுக்கு ஆபீஸ்க்கு லேட் ஆயிட்டு அதான் சமைச்சிட்டு இருக்கேன். அண்ணி, நீங்க போட்டுக்க ஜிமிக்கி சூப்பரா இருக்கு. எப்ப வாங்குனீங்க? சொல்லவே இல்ல. அதுவா, நேத்து தான் உங்க அண்ணன் சர்ப்ரைஸ் கிஃப்ட்னு வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. நல்லா இருக்கா? அதான் சாரி கட்டும் போது போட்டா மேட்சிங்கா இருக்குமே நினைச்சேன். நல்லா இருக்கா? ஜிமிக்கி நல்லா இருக்கா நீ? ஆனா உங்க சாரிக்கு அதுக்கும் மேட்சே ஆகல. இது நாளைக்கு நான் ஒரு ட்ரெஸ் போட போறேன், அதோட இதை போட்டா சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க கொஞ்சம் எனக்கு இதை கொடுக்குறீங்களா? அண்ணி, அண்ணன் உங்களுக்கு கொடுத்தது சர்ப்ரைஸ் இல்ல, எனக்கு தான் சர்ப்ரைஸ். ரொம்ப நாளா இந்த கம்மலை தான் தேடிக்கிட்டே இருந்தேன், எனக்கு கிடைக்கவே இல்லை. பெரிய சைஸ்ல இதே மாடல்ல எத்தனை கடைக்கு அலைஞ்சு தெரியுமா? கடவுள் புண்ணியத்துல இன்னைக்கு உங்க கண்ணு முன்னாடி வந்து காட்டிட்டாரு. சரி அண்ணி, சீக்கிரம் கலட்டுங்க, நாளைக்கு நான் போட்டுக்கிறேன். ஆனா செல்வி, உங்க அண்ணன் இது எனக்குன்னு வாங்கிட்டு வந்தாரு. அண்ணி, அதனால என்ன, வேற இன்னொன்னு உங்களுக்கு வாங்கி தருவாரு. இப்ப கலட்டி எனக்கு கொடுங்க. சரிம்மா, வாங்கிக்கோ. விஷ் யூ ஹாப்பி ஆனிவர்சரி மீனு. சேம் டு யூங்க. அண்ணே, நீயும் அண்ணியும் பேசி முடிச்சிட்டீங்கன்னா வெளியே வாங்க, கேக் கட் பண்ணோம்ல. ஓ, பார்ட்டி வேறையா? சரி சரி, இதோ வரோம். அண்ணே, கேக் கட் பண்ணியாச்சு, கேக்கும் சாப்பிட்டாச்சு. நீயும் அண்ணியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏதாவது கிஃப்ட் வாங்கி வச்சிருப்பீங்களே, காட்டுங்க என்ன வாங்கி வச்சிருக்கீங்கன்னு. மருமோளே, முதல்ல நீ ஆரம்பிமா. என் மவனுக்கு ஏதாவது வாங்கி வச்சிருப்பல்ல. சரிங்க அத்தை. ரொம்ப அழகா இருக்கு, தேங்க்யூ. சரி சரி அண்ணே, அன்னைக்கு நீ என்ன கொடுக்க போற? சீக்கிரம் வெளியேடு. என்னடா, உங்க அண்ணியை விட உங்க அண்ணிக்கு என்ன கொடுக்க போறேன்னு உனக்கு தான் ரொம்ப ஆவலா இருக்கு. சரி சரி, இரு காட்டுறேன். எப்படி இருக்கு? எப்பவுமே என் மீன் குட்டி நடந்து வரும்போது அந்த ஜிமிக்கி ஆடிக்கிட்டே இருக்கணும்னு ஜிமிக்கி வாங்கி கொடுத்தேன். இன்னைக்கு அவ தூரத்துல இருந்து வரும்போதே எனக்கு கேட்கணும், அதனால கொலுசு வாங்கி கொடுத்துருக்கேன். ரொம்ப நன்றிங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப கிராண்டா அழகா இருக்கு. மருமகளே, கோயிலுக்கூட கல்யாண வீட்டுக்குலாம் நீ நல்லா கிராண்டா பட்டுச்சலை கட்டி நகையெல்லாம் போட்டு போவில்ல, அப்ப இந்த கொலுசு போட்டினா அட்டகாசமா இருக்கும். அழகா இருக்கு, பத்திரமா உள்ள போய் வச்சுக்கோனே. சரிங்க அத்தை. நேத்து வெட்டிங் பார்ட்டி, இன்னைக்கு வந்திருக்கா. கண்டிப்பா எதையோ கேட்க தான் வந்திருக்கா. அண்ணி வா செல்வி. அண்ணி ஒன்னும் இல்ல, நேத்து அண்ணா ஒரு கொலுசு கொடுத்தாருல, அதை காட்டுங்களேன். அது செல்வி நீங்க எங்க வச்சேன்னு ஞாபகம் இல்லையே. அண்ணி, எங்க வச்சேன்னு ஞாபகம் இல்லைன்னா இப்ப தேடி பாருங்க, அவ்வளவுதானே. ஃப்ரீயா தானே இருக்கீங்க. இப்பவே வேணுமா? அப்புறமா பார்த்து தரேனே. இல்ல அண்ணி, நேத்து பார்ட்டியில சரியா பார்க்கல, இப்ப பார்க்கணும், தேடி எடுத்தாங்க. செல்வி, துணி எல்லாம் வேற துவைக்க வேண்டி கிடக்கு. எனக்கு உடம்புலாம் வலிக்கு, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு துணி துவைக்கணும். அப்புறமா தேடி தரேன், சரியா? நீ வேணா ரூம்க்கு போ, நான் குடிக்க ஏதாவது கொண்டு வரேன். நீங்க இங்கிட்டு வாங்க, நானே தேடிக்கிறேன். என்ன எங்க வச்சிருக்கேன்னு தெரியலன்னு சொன்னா நான் அப்படியே திரும்பி போயிருவேன் நினைச்சீங்களா? இந்த செல்வியா கொக்கா. அண்ணி இங்க இருக்கு பாருங்க, இந்த கொலுசு தேடுறதுக்கு உங்களுக்கு இவ்வளவு நேரம். சரி அண்ணி, நான் போயிட்டு வரேன். செல்வி, நீ மறந்து போய் கொலுசு கொண்டு போற பாரு. மறந்து போயெல்லாம் கொண்டு போகல, கொலுசு வாங்கிட்டு போலாம் தான் வந்தேன். கொலுசு ரொம்ப அழகா இருக்கு, உங்க காலை விட என் காலில் போட்டாதான் நல்லா இருக்கும். செல்வி, உன் ஹேர் ஸ்டைலுக்கும் உன் வயசுக்கும் இந்த காலத்து பிள்ளைங்களாம் இது போடுவாங்களாமா? இதெல்லாம் கல்யாணம் நடந்து என்ன மாதிரி ரொம்ப ரிச்சா கிராண்ட் அலங்காரம் பண்ணுவாங்கல்ல, அவங்களுக்கு தான் நல்லா இருக்கும். உனக்கு மெல்லிசா ஏதாவது போட்டாதான் நல்லா இருக்கும். ஓ, யாருக்கு எதை போட்டா நல்லா இருக்கும்னு சொல்ற அளவுக்கு நீங்க டெவலப் ஆயிட்டீங்க. சரி சரி சரி, உங்க டெவலப்மெண்ட்டை உங்களோட அட்வைஸ் உங்களோட வச்சுக்கோங்க. இந்த செல்வி கிட்ட வேணாம். எனக்கு தெரியும் யாருக்கு எப்போ எது நல்லா இருக்கும்னு. எனக்கு வேணும்னா அது வேணும். சே,
என்ன மனுஷன் இவ? அன்னைக்கு ஜிமிக்கி வாங்கி கொடுத்தாரு, நான் ஜிமிக்கி போட போறேன்னு வாங்கிட்டு போனா. என்னைக்கு போட்டா? போடவே இல்லை. இன்னைக்கு கொலுசு எனக்கு கொடுங்க, எனக்கு வேணும், நான் போட போறேன்ட்டு போறா. இந்த கொலுசு இவ போடவே மாட்டா. தான் பண்ணாலும் பண்ணாட்டாலும், தான் போட்டாலும் போடாட்டாலும், தான் அன்னிக்கிட்ட எதுவும் இருக்கக்கூடாது. எனக்குன்னு வர்றது எல்லாமே அவளுக்கு கொடுத்துடணும். ச்சே, என்ன செய்யறதுன்னே தெரியல. இந்த பாருமா, மீன் இந்த வீட்டுக்கு வந்து 3 வருஷம் ஆகுது. இன்னைக்கு வரைக்கும் தூர தள்ளி நில்லுன்னு என் எந்த பிள்ளைகளையும் சொன்னதில்லை. தான் வீடு மாதிரி சந்தோஷமா எல்லாரையும் சந்தோஷமா வச்சுக்கிட்டா. நீயும் அந்த மாதிரி எல்லார் மேலையும் பாசமாவும் அக்கறையாவும் இருக்கணும், புரிஞ்சுதா? இதுக்கப்புறம் என்னோட ஒரே கவலை என் மகளுக்கு நல்ல சம்மந்தம் தேடணும், அவ்வளவுதான். அதுக்கு நாள் இருக்கு. அது வரைக்கும் எல்லாரும் ஒத்துமையா இருங்க. சரிங்க அத்தை. அத்தை, அப்புறம் கல்யாண வேலை அது இதுன்னு இங்கே இருந்துட்டேன். எங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லை. ஒரு வாரம் போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வாமா, தாராளமா போயிட்டு வா. என் மவனையும் சேர்த்து கூட்டிட்டு போ. நீ இல்லாம அவன் இருக்க மாட்டான். அப்படியே சொல்ல மாட்டாம சுத்தி சுத்தி வருவான். போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. இங்க உன் தங்கச்சி வந்துட்டால, அவ பாத்துக்கிடுவா. ஐயா, 2வது அண்ணியும் வந்துட்டாங்க. இவங்க என்னென்ன வச்சிருக்காங்கன்னு தெரியலையே. சரி சரி, நம்மளே ஆரம்பிப்போம். நம்ம சொல்லல, அவங்க ரூமுக்கு கமுக்கமா கொண்டு போயிருவாங்க. அண்ணி, நீங்க என்னென்ன ட்ரெஸ் கொண்டு வந்தீங்க, என்னென்ன நகை கொண்டு வந்தீங்க, எல்லாத்தையும் சரி பார்த்துக்கோங்க. அப்புறமா அது தொலைஞ்சிட்டு இது தொலைஞ்சிட்டு கஷ்டம். கல்யாண கூட்டம் பார்த்தீங்களா, நிறைய பேர் வந்திருப்பாங்கல்ல. அப்புறம் எனக்கும் ஏதாவது கிஃப்ட் கொண்டு வந்திருப்பீங்கல்ல. ஆரம்பிச்சிட்டா, எதை சுருட்ட போறாளோ. எல்லாம் கொண்டு வந்திருக்கேன். ஹாலில் தான் வச்சிருக்கேன், பெட்ரூம்குள்ள கொண்டு போகல இன்னும். சரிங்க, அப்ப நாங்க கிளம்புறோம். சரிம்மா, நீங்க போயிட்டு வாங்க. அண்ணி, அந்த பிங்க் கலர் நெக்லஸ் எனக்கு கொடுக்குறீங்களா? அது வந்து ஏட்டி, அது அன்னைக்கு நான் அவங்க அம்மா கொடுத்து விட்டுருக்காங்கல்ல, அது ஏன் கேட்குற? அன்னி தான் உனக்கு புது டிசைனில் ஒரு நெக்லஸ் கொண்டு கொடுத்துருக்கல்ல, அதை வச்சுக்கோ. மா, உனக்கு ஒன்றுமே தெரியாதுமா, அது அவுட் ஆஃப் ஃபேஷன். எனக்கு இதுதான் வேணும். ஐயோ, எனக்கு பிங்க் கலர் நெக்லஸ் அவ்வளோ பிடிச்சிருக்குன்னு எங்கள் அம்மாட்ட இதான் வேணும்னு வாங்கினேன். ரொம்ப காஸ்ட்லியும் கூட. வந்த நாளே எப்படி தர மாட்டேன்னு சொல்கிறது? சரி செல்வி, நீ வச்சுக்க, பரவாயில்ல. அப்புறம் அண்ணி, இதில் இருக்கிற எல்லா சாரீஸும் ரொம்ப அழகாக இருக்குது. இது எல்லாத்தையும் நானே வச்சுக்கிறேன். நீங்கள் எங்கள் அம்மா கிட்ட நிறைய சாரீ இருக்குது, அதை வாங்கிக்கோங்க. செல்வி, அது வந்து என்னென்னா, நான் வேறு சாரீஸ் கொண்டு வரலை. இதுதான் கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்கும்னு அம்மா கொடுத்து விட்டாங்க. ஏண்டி, உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? அவள் என்னென்ன கொண்டு வந்திருக்காலும் எல்லாத்தையும் எனக்கு கொடுங்க, எனக்கு கொடுங்க. நீ கல்யாணம் பண்ணி போகும்போது உனக்கு எல்லாம் வாங்கி கொடுக்க தானே போகிறோம். பேசாமல் இரு. சேலை கட்டுறியா? முதல்ல நீ போட்டுக்க ட்ரெஸ்ஸை நீயே பாரு. என்னைக்காவது முட்டங்காலுக்கு கீழே ட்ரெஸ் போட்டிருக்கியா? நீ சாரி கட்ட போறியாங்க. அவ வச்சிருக்கானோன்னு உனக்கு வேணும். யார் என்ன வச்சிருந்தாலும் எனக்கு கொடுங்க, எனக்கு கொடுங்கன்னு கேட்க உங்க அண்ணன் முன்னாடி மாறுங்கிறதுனால என்ன சொல்லேன்ட்டு கொடுக்காங்க. இந்த 2 பிள்ளைகளும் நல்ல பிள்ளைங்கிறதுக்காக எல்லாத்தையும் உறிஞ்சிட்டு விடலான்னு பார்க்காத. அம்மா, நான் என் அண்ணி கிட்ட தானே கேட்குறேன், அடுத்தவங்க கிட்டே கேட்குறேன். கொடுக்க முடியாதுன்னா அண்ணி சொல்லட்டும், நீ ஒன்றும் சொல்ல வேணாம். அது செல்வி, சரி வச்சுக்க. ஏம்மா பவி, நீ கவலைப்படாத. நாளைக்கே உன் புருஷனை கடை கூட்டு போய் உனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் வாங்கி கொடுக்க சொல்லுதேன், சரியா? இந்த கழுதை எவ்வளோ சொன்னாலும் திருந்தாது. எனக்கு தான் கேட்கும். இது ஒரு மட்டும் அவள் மீனாட்ட அப்படி தான் கேட்டுச்சு. இப்போ ஓன்ட்ட ஆரம்பிச்சிருக்கு. நீ இவட்ட கொடுத்துட்டேன்னா நாளைக்கு என் மவன்ட்ட சொல்லி உனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் வாங்கிக்கோ, சரியா? சரிங்க அத்தை. அண்ணி, எங்கள் அண்ணன் கூட கடைக்கு போனீங்கன்னா ஷாப்பிங் போயிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு கூப்பிடணும். அதில் எனக்கு ஏதாவது பிடிச்சிருந்தா நான் எடுத்துப்பேன். மீதியை தான் நீங்கள் வச்சுக்கணும். என்ன அண்ணி, என்னால் நம்பவே முடியல. ஷாப்பிங் போனீங்களா? இல்லை செல்வி, இப்போதான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருந்தேன், இப்போதான் வந்தது. என்ன நீ ஆர்டர் பண்ணியிருக்கீங்க? ஒன்றும் இல்லை செல்வி, கல்யாணத்துக்கு முந்தி ஜீன் டாப்பே போட்டு பழகிட்டா சாரியில் இருக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதான் அத்தைகிட்ட சொன்னேன், உனக்கு பிடிச்ச மாதிரி டாப்பு ஜீன் போட்டுக்கோ, இந்த காலத்து பிள்ளைங்க எல்லாரும் போட தானே செய்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதான் ஜீன் டாப்பும் கொஞ்சம் மேக்கப் ஐட்டமும் ஆன்லைனில் ஆர்டர் போட்டிருந்தேன், இப்போ தான் வந்தது. அண்ணி, டாப் சூப்பராக இருக்கு. நீ இவ்வளோ கம்மி ரேட்டில் எப்படி? அதுவா, 1 வீக் மேலே தேடி நிறைய டாப் எடுத்து கார்டில் போட்டு அதில் 1 2ன்னு சொல்லி கடைசியாக ஒரு 3 டாப் மட்டும் ஆர்டர் போட்டேன். அதான் சைஸும் பக்காவாக இருக்குது. ஆனால் அண்ணி, இங்கே பாருங்களேன், என்னோட டாப் எல்லாம் பழசாயிட்டு. நீங்கள் அண்ணன் டைப் சொல்லி வேறு வாங்கிக்கிறீங்களா? நான் எடுத்துக்கிட்டுமா? என்ன செல்விடி பண்ணுற? ஏற்கனவே சாரீஸ் எல்லாம் எனக்கு வேணும்னு எடுத்துக்கிட்டேன், இப்போ டாப்பு வேணும்னு கேட்டால் என்ன அர்த்தம்? அண்ணி, எனக்கு டாப் வேணும். கூடவே நீங்கள் மேக்கப் ஐட்டம் வாங்கி வச்சிருக்கீங்களே, அதையும் பார்த்துட்டேன், அதுவும் எனக்கு வேணும். நீங்கள் வேற வாங்கிக்கோங்க. செல்வி, நீங்கள் என்ன சொல்ல வரேனா? நீங்கள் எதுவும் சொல்ல வேணாம், எனக்கு வேணும்னா வேணும், அவ்வளவுதான். சரி, எடுத்துக்கோ. நாத்தனார் நீ உரிமையை கேட்கும்போது நான் கொடுக்க மாட்டேன்னு எப்படி சொல்ல முடியும்? தெரிஞ்சா சரி, நான் கேட்குறப்ப கொடுக்க மாட்டேன்னு உங்களால் சொல்லவே முடியாது. நெக்ஸ்ட் டைம் இப்படி 3-4 தடவைலாம் கேட்க விடாதீங்க. எனக்கு வேணும்னா உடனே என் கையில் கொடுத்துடணும், புரிஞ்சுதா? வர்றேன்.
போடி போ. யார்கிட்ட? இந்த திருநெல்வேலிக்காரிக்கிட்டே வா. அல்வா கொடுக்கறதும் சரி, பாசமா அன்பு காட்டுறதுலயும் சரி, எங்க திருநெல்வேலி ஆட்களை யாரும் மிஞ்ச முடியாது. எனக்கு தெரியும்டி, நான் என்ன வாங்கினாலும் எனக்குன்னு வந்து நிப்பேன்னு. உனக்கா நல்ல அரிப்பு மருந்த தடவி ட்ரெஸ் வச்சிருக்கேன், போய் போடு பாப்போம். செல்வி, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கடி. ஏதாவது வித்தியாசமா யூஸ் பண்ணிருக்கியா என்ன? ஆமா, எங்க அண்ணி புதுசா மேக்கப் ஐட்டம் வாங்கி வச்சிருந்தாங்க, அதை தான் யூஸ் பண்ணிருக்கேன். வாவ், எனக்கு கொஞ்சம் கொடுக்குறியா? மேக்கப்ங்கிறது என்ன மாதிரி அழகா இருக்கிற பொண்ணுங்க போட வேண்டியது, உன்ன மாதிரி பப்ளி மாஸ் இல்ல. போடி, இன்னும் 10 வருஷத்துல இந்த அழகெல்லாம் காணாம போயிடும். உனக்கு போறாம சாவர வரைக்கும் இதே அழகு இருக்கும். என்னடி ஆச்சு? என்னடி செய்ற? உடம்பெல்லாம் ஊருடுக்குடி. என்னடி வித்தியாசமா போஸ் கொடுத்துட்டு இருக்க? ப்ளீஸ் டி, என் முதுக வந்து சொரிஞ்சு விட. என்னடி பண்ணிட்டு இருக்க? கீழே இறங்கு. ஐயோ, அரிக்குதே, அரிப்பு தாங்க முடியலையே. ப்ளீஸ் டி, சொரிஞ்சு விட்டுனா நான் மேக்கப் ஐட்டம் உனக்கு கொடுக்கண்டி. ஏண்டி, என் ட்ரெஸ் கிழிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் டி, ஹெல்ப் பண்ணடி. நான் தான் பப்ளி மாசாச்சே, என்கிட்ட எதுக்கு ஹெல்ப் கேக்குற? நீ ரொம்ப அழகி, 10 வருஷம் ஆனாலும் இந்த அழகு இருக்கும். அதுக்காக நிறைய ஐட்டம் யூஸ் பண்ணுவேன், எனக்கெல்லாம் தருவியா? டைம் பார்த்து காலை வராதடி. நீ என்ன கேட்டாலும் கொடுக்குறேன்டி. ப்ளீஸ் சொரிஞ்சு விடு. அப்படியே என் பேக்ல இன்னொரு ட்ரெஸ் இருக்கும், அதையும் எடுத்துட்டு வா. எனக்கு மேக்கப் ஐட்டமும் வேண்டாம், ஓச்சு வரி சரங்கு மருந்தும் வேண்டாம். கிளம்பு. என்னங்க மேடம்? அழகி மேடம், சொரி போயிடுச்சா? சும்மா இரு, கடிச்சு கொதறிடுவேன். நல்லா பழி வாங்கிட்டாங்கடி. அந்த மேக்கப் ஐட்டம்ல தான் எதையோ கலந்துருக்காங்க, எனக்கு நல்லா தெரியுது. வாஷ் பண்ணிட்டு வேற ட்ரெஸ் மாத்தணும்னு நல்லா ஆயிடுச்சுடி. அவங்கள என்ன செய்யறேன்னு பாரு. இங்க பாரு செல்வி, தப்பு உன் மேலதான். யார் என்ன வச்சிருந்தாலும் எனக்கு கொடுங்கன்னு அவங்க இஷ்டம் எல்லாமே புடிங்கிட்டு இருந்தேன். உங்க புதுசா வந்தா நீ ரொம்ப புத்திசாலி போல இருக்கே. முத நாளே உன்னை சொரிஞ்சு விட்டாங்க. இதுக்கப்புறம் யார்கிட்டயும் போயிட்டு எனக்கு கொடுங்கன்னு கேட்காது. அடுத்து பேதி மருந்து எதையும் கலந்துட போறாங்க. ஐயோ ஆனந்தமே, நெஞ்சுக்குள்ளே பேரானந்தமே. அண்ணி வந்துட்டீங்களா? வந்துட்டு ரேவதி. ஒரு வாரமா உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன் அண்ணி. அப்படியா? சரி, எங்க அம்மா உனக்கு நிறைய கிஃப்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ட்ரெஸ்ஸஸும் கொடுத்து விட்டுருக்காங்க. வா, உனக்கு பிடிச்சதை எடுத்துக்கோ, மீதியை நான் வச்சுக்கிறேன். இல்ல நீ, எனக்கு எதுவும் வேண்டாம். எனக்கு இருக்கிறதே போதும். எனக்கு எப்பவுமே ஃப்ராக் மாதிரி ட்ரெஸ் போடுறதா பிடிச்சிருக்கு. பின்ன எதுக்கு? இது நீங்க தான் சரி கட்டுற வயசு, நீங்க தான் ஜுவல்ஸ் போடுற வயசு. நீங்க போட்டுக்கோங்க அண்ணி. எனக்கு கல்யாணம் நடக்கிறப்ப 2 அண்ணிகளும் கொடுக்காமலா இருக்க போறீங்க. அப்புறம் அண்ணி, இது நாள் வரைக்கும் நான் உங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க அண்ணி. என்ன செல்வி, பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசுற? நீ பண்றது சில டைம்ல எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். ஆனா பரவாயில்ல, என் தங்கச்சி ஒருத்தி இருந்தாலும் இப்படிதான் பண்ணிருப்பா எனக்குன்னு. அதனால அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. விடு, ஃப்ரீயா விடு. இரு, உனக்கு சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வரேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்க வீட்டுக்கு வாழ வந்த அண்ணிங்க கிட்ட அதை கொடுங்க, இதை கொடுங்க, அது வேணும், இது வேணும்னு அதிகாரமா கேட்காதீங்க. அவங்களா உங்களுக்கு வாங்கி கொடுத்தா வாங்கிக்கோங்க. அவங்க வீட்டிலேருந்து அவங்களுக்குன்னு வாங்கி கொடுக்கறதுல கை வைக்க நமக்கு எந்த உரிமையும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.